எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் அப்படி இருக்கிறீங்கள்? இது பீட்ரூட்டில் ஒரு சம்பல் மாதிரி செய்ய போகிறேன். தனியாக பீட்ரூட்டில் என்னென்ன போடுறேன்னு பாருங்க. இது பீட்ரூட்டை மட்டும் அந்த தண்ணியை கொஞ்சம் வற்ற விட்டுட்டு அதுக்கு வெங்காயமும் போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு அதையும் சேர்த்து கலக்கிட்டு இங்கால கரட்டும் மாங்காயும் நான் துருவி பாதி மாங்காய் காணும் பாதி மாங்காய் போட்டு துருவி அதுக்குள்ளே போட்டு நான் இப்போ இதையும் அதுக்குள்ளே போட்டு என்ன செய்கிறேன்டா கலக்க போகிறேன். இப்போ அடுப்பு நிப்பாட்டிடணும். அந்த சூட்டில் இதெல்லாம் கலங்கணும், எல்லாம் பச்சையாக இருக்கணும். ஏன்னா அப்புறம் அந்த சத்து போயிடும். அப்படி கலக்கும்போது கலக்கினா பிறகு நான் என்ன போடுறேன்னு பாருங்கவா. மற்றது இந்த மிளகு இதுக்கு தானே, மிளகு கொஞ்சம் இடித்து போட்டு உரைப்புக்கு ஒரு சொட்டு மிளகு தூள். நீங்கள் விரும்பினா பச்சை மிளகாயும் போடலாம். இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் சின்ன சின்ன வெட்டி போட்டு அதையும் அதுக்குள்ளே போட்டு எல்லாம் கலக்கிறேன். அடுப்பு நிப்பாட்டிட்டு தான் எல்லாம் செய்கிறேன் பாருங்கோ. இந்த எல்லாம் கலக்கியாச்சு. இப்போ நான் அது தயிரை எடுத்து தயிரை இப்படி நல்லா கலக்கிறேன் பாருங்கோ. தயிரை கலக்கிட்டு பிறகு இப்போ இந்த வெளிநாட்டில் பாருங்க இன்றைக்கு சரியான காற்றும் மழையுமா இருக்குது. இப்போ வீட்டில் இன்றைக்குன்னு லீவு. அப்போ ஏதாச்சும் லீவுண்டா எனக்கு சமைக்கணும். கொஞ்சம் தேசி புளியும் அதுக்கு விடுவோம். நல்லா புளி நல்லா விட்டால் நல்லமில்ல. நாங்கள் மாங்காய் போட்டு நாங்கள் தான் ரெண்டாலும் தேசி புளி விட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் போட்டு கலக்கும். அது கொஞ்சம் கொட்டை அதை எடுத்துட்டு நல்லா கலக்குவோம். கலக்கிட்டு சாப்பிடுவோம். வெளிநாட்டில் உண்மையாக சலிக்கப்படாது. சலிப்பான வாழ்க்கை தான், ஆனால் சலிக்கப்படாது. எல்லாம் அனுபவிச்சோண்டு போகணும். இங்கே பாருங்க இதெல்லாம் நல்லா வதங்கின இது கிடக்குது. இப்போ இதே அதுக்குள்ளே இந்த தயிருக்குள்ளே போட்டு நான் கொட்டி கலக்கிறேன் பாருங்கோ. எப்படி இருக்குன்னு பாருங்கோ. இன்றைக்கி ஒரு ஆள் எழுதி கேட்டுச்சு எங்களோட என்ன சாப்பாடுண்டு. இதுதான் எங்களோட சாப்பாடு பாருங்கோ. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சோத்தோடு சேர்த்து சாப்பிட்டா. நான் என்ன சமைச்சிருக்கேன் தெரியுமா? நல்ல பிரட்டலாம் நண்டு கறி சமைச்சேன் நான். மற்றது முருங்கைக்காய் பால் கறி வச்சு நான் கத்திரிக்காய் போட்டு அதான் அந்த ரெளியினது நல்லா இருக்குதுண்டு அவாளியினது. மற்றது சோறு கொதிக்குது அடுப்பில்.